ஐயோ பயமாக்குதுங்க தட்டுன்னு வந்துட்டு ஐயோ ஸ்ட்ரீட்ல பங்குறானுங்க எனக்கு இது நாங்க பங்கடிக்கிறாங்க அங்க எனக்கு ஒதுக்குது தீனி பண்றாருன்னா நீங்க தப்பு இவ்வளவு துண்டு கொத்தா எனக்கு பத்துமா இல்லைங்க அந்த சீட்டு கொடுத்தாங்க பார் அவங்க லிட்டாரு இப்போ அந்த ஐயோ உன்னை பார்த்தா அப்படியே ஏமாந்தாண்டா என்ன எதிர்த்தவர்க்கு ஏமன் எதிரி என்று வந்தார் எதிரின்னு வந்தா உங்களுக்கு ஏமனா இருப்பேன் அப்ப நீ யாரு தெரியுமா யாருங்க ஐயா நீ வரும்போதே எனக்கு தெரிஞ்சு ஒரே கத்து நாத்த அடிக்குது இப்பதான் தத்து நீ பீ மச்சாட்டுக்கிற இப்பதான் தத்து நாத்த அடிக்குது நான் எதை மச்சாந்தா பீ மச்சாந்தன் நான் அப்படியே சொன்னேன் என்ன மச்சாந்தன் நல்ல கால் பீ மச்சாந்தன் அதை மெரித்து கொண்டு வந்தேன் நாளே காலுக்கு போன ரவுண்ட்ஸ் அப்படியே பீமன் நல்ல பீமன் பயத்துல அப்படி இந்த பீமன் அழகாபுரி கோட்டையிலே என்னுடைய தாயாதி பங்காளி துரியோதனன் தனங்கள் எவ்வளவு வந்துக்குது 6 ஆச்சுங்க 7வது ஆளு அடியே நீங்க வரா என்னோட தப்பா 7 பேரு சொல்றீங்க 7 சிங்கம் பலம் வாய்ந்தவர்கள் ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்க என்ன 7 சிங்கம் பலம் படுத்தவர் 7 பேர் ஆமா ஏன்னா சமமா இருக்கிறீங்க ஆமா வெற்றி அப்படி தோல்வி எப்படி இந்த 7 பேரும் ஆமா ஒருவருக்கொருவர் சண்டையிட்டார் அவர்களுக்கு வெற்றி தோல்வி எப்படி தெரியுமா எப்படிங்க எவன் ஒருவன் கரத்தால் ஆமா மற்றொருவன் மாள்கின்றானோ அவன் கரத்தால் மற்ற அனைவரும் மாள வேண்டும் எல்லாரும் மாள வேண்டும் என்று அப்படி என்று விதி இருக்கிறது அப்படி இருக்கு அப்படி யாராவது வெற்றி பெற்று இருக்கிறது முதல் மன இடும்பா வளத்திலே இடுமனை கொண்டு விட்டேன் இடுமனை கொண்டு மும்மூர்த்தி மங்களத்திலே பக்காசூரை கொண்டு பக்காசூரன் வண்டி சாதகத்திற்காக ஒருவனை கொண்டு விட்டேன் சாப்பாட்டுக்காக ராது சேவை செய்யும் போது சந்தனம் அடித்து காட்டிலே வாடும் போது மந்தார மலருக்காக ஒரு பூவிற்காக ஒருத்தன் சாவடிச்சேன் ஒரே ஒரு பூவுக்காக ஒரு மனிதனு கொண்ட மணிபாலன் கொண்டீங்க அது மட்டுமில்லை அத்தியாவசம் வாழ அழைக்கும் போது அத்தியாவசத்திலே
எங்கள் மனைவி திரௌபதி மீது ஆசைப்பட்டான் கீச்சகன். கீசகன் அவன் பதை பிடிச்சு கீசகனை மாத்திட்டீங்க. எத்தனை பேர் கொண்டு இருக்க? 1 2 3 4 5 ஆச்சுங்க. 5 கொண்டு விட்டேன். 5 பேர் கொண்டுடுறீங்க. ஏய் கணக்கு ஒண்ணு எத்தனை இருக்குது? இன்னொரு 2 பேர். அவர் ஆள் கொல்லு பாருங்க. இது அப்புறமா உங்களுக்கு அந்த வேலை இருக்காது. அவரு கொல்லுங்க. ஆமா வெயிலுக்கு முன்ன கொண்டுடுங்க. ஏன் வெயில் வந்தா கஷ்டப்படு போறியா? ஐயோ ஏங்க வெயில் வந்தா நம்மளால சமாளிக்க முடியாது. வெயில் வந்தாவே ஏய் அதுக்கு தான் நேரம் குடிச்சிருக்காங்க. ஏன்னா 2 பேருக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாகுது. 2 பேர்னா 2 இந்த அதிகாலை 8 மணில அவங்க கொஞ்சம் பாது. நேரம் ஊரா நேரம் சொல்லிட்டாங்கப்பா. கண்டிப்பா 8 மணில சொல்லிக்கிறாங்க. ஏன்னா குளிச்சுட்டு கழிச்சுட்டு வரவங்க குளிக்காது இங்கே இருக்கிறவங்க ஏன்னா கரெக்டா 8 மணிக்கு ஒரு ஆள் இருக்கிட்டாரு. இதுவரை கொண்ட அனைவரும் எதனால் கொண்டேன்? கதையோட மண்டாதிர நடந்து நாகராஜன் கொடுத்த கதை. இந்த கதையாலே அனைவரும் மகிழ்ச்சிக்கின்றேன். என்ன பாக்கியாகிறாள் ஒரு ஆளு என் பங்காளி அவனை ஒருவனை கொண்டு விட்டான். கொண்டு விட்டா உன் சபதமே பஞ்ச பாண்டவர்களே ஆமாம். அன்னை வரும் சபதம் முடிந்து விட்டது. எல்லாரும் சபதம் நிறைவேறிவிட்டது. நான் துரியோதனாதிகள் 99 பேர் ஆமாம். நான் தமிழை கொள்வேன் என்று ஆனா விகர்னோடு சேர்த்து 99 பேரை கொண்டு விட்டேன். 99 பேர் கொண்டுடுகிறீங்க. பாக்கி இருப்பது என் பங்காளி ஒரு ஆள் தான். ஒரு ஆள் ஆகையால் அவன் எங்கிருக்கின்றான் என்ன செய்ய வேண்டும் மாமாவிடம் கேட்டு மாமா சொன்னார் எனக்காக வளர்ந்து கங்கா நதியிலே இறங்கி சம்பிரமந்த நதிகளிலே கங்கையிலே இறங்கி சஞ்சீவி மந்திரத்தை உபதேசம் செய்கின்றான். மந்திரத்தை உச்சரிக்கிறார். ஒருவேளை அந்த சஞ்சீவி மந்திரத்தை முழுமையாக சொல்லிட்டாங்கன்னா செய்து விட்டார். இறந்த பிணங்களுக்கு உயிர் வந்துவிடும். செத்து போன புனலுக்கு உயிர் வந்துடும். முறிந்த ஆயுதங்கள் ஒட்டி கொண்டு வந்துவிடும். ஒன்றாக வந்துடும். அப்படி வந்துவிட்டால் நான் மட்டும் அல்ல என்னை போல 1000 பீமன் வந்தாலும் ஒன்று செய்விடும். அந்த துரியோதனை கொல்ல முடியாது சொல்லிவிட்டார். பகவான் சொல்லிவிட்டார் சூட்சம். அதை அறிந்து கொண்டு இப்போ எங்க செல்ல வைக்கிறேன் நதிகளுக்கு. அது எப்படி தலை வைக்கிறேன் கொல்ல எப்படி பாக்குறே எப்படி ஆனால் வளர்ந்து அப்படி நடுங்கி போடுங்கி சமம் செய்கின்றானே அவனை எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படி அடி எடுத்து நடந்து அப்படி இருந்தாலும் இப்போ அவன் எங்க இருக்கிறான்? சம்பிரமண
சம்பிரமத நதியிலே கங்கையிலே இறங்கி தியானம் செய்கின்றான் பூஜை செய்கின்றான் ஆமா சும்மா விடுவேடா இல்லைங்க அவர் தவம் செய்ய கொஞ்சம் கொஞ்சம் கை கால் அசங்குது இறந்த பிரேதங்கள் ஒண்ணு எழுந்துக்குது டேய் ஏந்தனா வெட்டி போடு உட்கார் உட்கார் முடிந்தாயிடம் ஒன்று சேர்வதை போல் ஒன்றா சேராமல இருக்குது தவம் செய்ய முடிக்கிற வேலைக்கு அவரே சார் ஆஹா இப்போது எங்க வந்திருக்கின்றோம் ஏமா எழுந்து போங்கம்மா சாணி போட எழுந்து போங்கம்மா நீங்க எழுந்து போனதால ஊத்து விடுவாங்க செம்ம அவங்க போனா கூத்து விட மாட்டாங்க நான் நினைச்சாதான் கூத்து விட முடியும் அப்படின்னா உக்காருங்கம்மா ஆ? இவங்க எழுந்து போட்டாங்கன்னாக்கா அதே நாள் 6 நாள் நான் ஒரு ஆள் தேவையில்ல எனக்கு அப்போ உக்காருங்க பெத்தங்கார அடிக்கலாம் கூட ஆடுவேன் நான் இல்ல டைம் ஆச்சு எல்லாம் சாணி போட எழுந்து போய் சம்பிரமத்தில் அடிக்கலையிலே நதியிலே துருவேலை தேடி கொண்டு வருகின்றேன் ஆமா பார்த்தா அந்த குலகரை சுற்றி குலகரை சுற்றி உன்னதாண்டா கூட்டுங்கிறான் இருங்க எங்க பெரியப்பா பேசிக்கிறாரு அவர் பெரியப்பா கதைக்கெல்லாம் வந்தா டேய் பார்த்தாயா ஆமா ஜலத்துக்குள்ளே ஆமா அதான் கொஞ்சம் சவுண்ட் கேக்குது ஏன்னா தண்ணிக்குள்ள மந்திரம் சொன்னா கேட்குமா வெளியா கேட்காதுங்க ஆனா சொல்கின்ற சத்தம் மட்டும் காதில வீகிறது பார்த்தாயா ஆமா குலத்திற்கு எப்படி நடந்து போயிருக்கான் பாரு தவறுங்க இந்த பாதச்சுவடு ஏங்க நீங்க வந்ததே லேட்டா வந்துக்கிறீங்க ஏன் அவர் எப்போ ஜாமம் செய்துட்டு எழுந்து போயிட்டுக்கிறாரு போய்கிறானா போயிட்டாருங்க பாதச்சுவடான குளத்திலிருந்து வெளியே வருவதற்கான அடையாளம் இருக்குது எப்படிங்க டேய் வெளியே வரதுக்கான அடையாளம் இருக்குது உள்ள போன அடையாளம் பாத்தியா ஆமா டேய் சரியான கண்டுபிடிச்சிக்கிறீங்க உள்ள போகாம வெளியே அவனால வர முடியுமா வர முடியாதுங்க ஏன்னா துரியம் புத்திசாலினும் பீமம் மடையில நினைச்சிருக்கிறான் ஆமா அவனுடைய பாதச்சுவடும் என்னுடைய பாதச்சுவடும் உன்னுடைய பாதமும் அவருடைய பாதமும் ஒரே அளவு ஒத்தது ஏன்? இருவரும் ஒரே நாளில் பிறந்தோம் ஆமாங்க அவன் கண்ணாடி கொஞ்ச நேரம் முன்னாடி பிறந்தா அண்ணன் ஆமா கொஞ்சம் பின்னாடி பிறந்தா தம்பி தம்பி தாங்க ஆனா இருவர் பாதச்சுவடும் ஒன்றாதான் இருக்கிறது ஏனென்றால் இப்படி முன்பதாக சென்றால் குலத்திற்குள் இருப்பான் என்று தெரிந்து கொள்வான் தெரிந்து கொள்வார் அப்படி என்று பின்புறமாக சென்றிருக்கின்றான் மனிதன் ஏன்னா பஞ்சப்பாண்டியில பீமன் சாப்பாட்டு ராமன் தான் தெரியும் ஆனா புத்தி கூர்மை எவனுக்கு அதிகம்னா அதுவும் பீமனுக்கு தான் இருந்தாலும் உள்ள இருக்கிறது யாரு யாரு பாட்டிங்க பாட்டி தானே கங்கா பாட்டி இருக்கின்றால் கங்கா எனக்கும் பாட்டி அவனுக்கும் பாட்டி இப்ப ரெண்டு பேருக்குமே பாட்டி தானே ஏன்னா பிதாமகர் பீஷ்மாச்சாரியுடைய தாய் கங்காதேவி ஆமாங்க அப்படி இருக்கு எங்க ரெண்டு பேருக்குமே பாட்டி தான் உள்ளுகிற ஆளும் பங்காளி அதனால் முதல்ல பாட்டிய வழிபட சொல்றேன் அவ விட்டாலாச்சு ஆமா எழுதாண்டால் மறுவாடி நான் பார்த்துறேன் பாட்டி பாட்டி கங்கா துரியனை வெளியே அனுப்பு ஏன்னா நல்லவன் வச்சுக்கலாம் உள்ள ஏன்னா நல்லவனா இருந்தா நீ அடைக்கலம் கொடுக்கலாம் ஆமா அவன் எப்பேற்பட்டவன் அதானே வஞ்சகன் பொல்லா நஞ்சகன் எத்தனையோ கொடுமை செய்தாள் அப்படி கொடுமை செய்தாடி பாட்டி அவனை வெளியே விடு ஓகே இப்பத்தி மாடலுங்க மாடல்ல மாடலே வேண்டாம் சரிங்க பாட்டி அவனை வெளியே விடு பாட்டி கங்கா ஒண்ணும் காணும்
அழைத்து பார்த்து வந்தானா? வரல. பாட்டி வை விட்டாளா? இல்ல. இனிமேல் கொண்டு விட மாட்டேன். உள்ள இருப்பது யாரு? யாரு? உன்னுடைய அண்ணன். ஏன்னா என்னதான் ஒரே நாளில் பிறந்திருந்தாலும் முன்பு பிறந்தவன் அண்ணன். ஆகையால் அவனா வெளி வந்த ஆட்சி, நானா உள்ள போனா சேதாரம் ஆச்சு. ஆகையால் அழைத்து பார்க்கலாமா? மரியாதை கூப்பிட்டு அழைத்து பாருங்க. வெளிய போல படடா எல்லாத்தின ரசை விட்டு விடடா. ஆமா, இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு எவ்வளவு சேனா மாண்டு இருக்குது. கம்நாட்டி ஒத்த நாள் ஏமாம்பே சத்தாம்பர் அப்பேற்பட்ட பாவத்தை புரிந்து விட்டு அதானே உள்ள ஒளித்துக் கொண்டா விட்டு விடுவான். வெளியே வா. ஏன்னா இவன் பஞ்ச பாண்டவர்கள் செய்த கொடுமை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு